Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 904 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுங்க இந்த ஊரோட தலைமை இப்ப இங்க வரல, அவன் மண்டைய பொலந்துருவோன்னு சொல்லிட்டு அப்படியே வெறிகொண்டு நின்றுட்டு இருந்தாங்கல்ல. அவங்கள பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே பயங்கரமா பதறுவாங்க. லூஃபி பல்ல கடிச்சிட்டு ஒரு கத்து கத்துவான், அவ்வளவுதான் ஊர் மக்கள்லாம் அங்க இருந்து திருச்சிருவாங்கன்னு வைங்க. இந்த அல்லக்க இங்க இருப்பானுங்கல்ல, இவனு என்ன பண்ணிட்டானுங்க, இப்ப இருக்க தலைவரை பாக்குறதுக்கு முன்னாடியே சாட்சி போட்டானுங்க. அதான் அந்த ஹோல்டமே. ஆனா மொத்தம் 3 தலைவர்கள் இருக்காங்கல்ல, அதுல பேசில் ஹாக்கின்ஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுவானுங்க. ஆல்ரெடி சண்டை போட்டு அவன் மிஸ் பண்ணிட்டோமேனு கடுப்புல இருப்பான். இப்ப இவனுக்கு வேற சொன்ன உடனே அடிச்சு புரண்டு வருவான். அவனுக்கு தெரியுது இது ஜோரோவும் லூஃபியும் தானே, ஆனா கன்ஃபார்மா தெரியல. அதனால அவங்களோட அங்கு அடையாளங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவான். வாயில குச்சி வச்சிருக்கானா, கையில 3 கத்தி வச்சிருக்கானான்னு. அதையும் பச்சை மண்டியான்னு கேட்ட உடனே ஆமான்னு சொன்ன உடனே முதல்ல அவன் சொன்ன வார்த்தை, யாரும் அவன் பக்கத்துல நெருங்கிறாதீங்க, நெருங்குனீங்கன்னா தொட்டப்பக்கட்டையாலேயே அடிப்பான், ஏன்னா நீங்க என்ன முக்குனாலும் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிடுவான். பட் இருந்தாலும் ஊருக்குள்ள ஒரு 4 வீராதி வீரன் சூராதி சூரை இல்லாமையா இருப்பானுங்க, அவனுங்க நம்மளால பொழந்துகிட்டே தீருவோன்னு கத்தியோட வந்து நிப்பானுங்க. மலமாடு மாதிரி வந்த அவனையே அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கானுங்க. அதை பார்த்தாச்சு சைலண்டா இருக்கணும். அதுவும் இல்ல, அந்த ஒட்டமா பொண்ணை காப்பாத்த தானே வந்தீங்க, உங்களை கண்டிப்பா விடவே மாட்டோம், வாங்கடா நீங்களா இல்ல நாங்களான்னு பாத்துருவோன்னு கூட்டம் இருக்க தைரியத்துல ஓவரா வாய விட்டுருவானுங்க. சண்டைன்னா ஆளா வரிஞ்சு கட்டிட்டு போறது நம்மளுங்க. நீ வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்திருக்கானுங்க. விடுவானுங்களா என்ன? அலி லூஃபி கத்தி சண்டை தான் போட்டியே தீர்வேன்னு கத்தியோட இறங்குவான். உரைய மட்டும் தூக்கி வீசிட்டு போயிருவான். ஜோரோ பச்சை பச்சையா திட்டுவான். அப்படி இறங்கினவன் கத்தியை மட்டும் யூஸ் பண்ண மாட்டான், மத்தபடி கண்ட மேனிக்கு சண்டை போடுவான். எல்லாத்துக்கும் அடிதான், ஒருத்தன் கூட இவனால தொட முடியல, அடி உத வெட்டுதான். அப்ப அந்த ஒக்கிக்கு பயங்கரமா நடிப்பான். ஐயோ எனக்கு பயமா இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு. ஜோரோ பார்த்துட்டு என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, என்கிட்டயே நீ நடிக்கிறியா, பிச்சு புடுவேன் பிச்சு, நீ யாரு என்ன எவ்வளவு பெரிய விளக்கு என்னன்னு நான் எல்லாத்தையும் லைவா பார்த்துட்டேன், அதனால உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும், நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த தடிமாட்டு பயலோட குடுமையை பயங்கரமா டைலாக் எல்லாம் விட்டு கட் பண்ணாலே, சாதாரண பொண்ணா இருந்தா அதெல்லாம் பண்ண முடியுமா என்ன? அண்ட் இன்னொரு விஷயம், ஒட்டமாவை காப்பாத்தணும்னா இப்படி பயந்து நடிக்கிட்டு இருந்தானா வேலைக்கே ஆகாது, நீ இறங்கி சண்டை போறதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு ஜோரோ சண்டை போட கிளம்பிடுவான். ஓகே கூவும் நம்ம ஒட்டமாவை யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா அவளை நம்ம தான் காப்பாத்தணும்னு கத்தி எடுத்து அவ ஒரு சைடு போட்டு வெள்ளாசுன்னு எல்லாத்தையும் வெள்ளாசி தள்ளுவான். எப்படியா மாத்தி மாத்தி சண்டை மாசா போய்கிட்டே இருக்குன்னு வைங்க. அப்போ ஜோரோவை ஒரு பெரிய கூட்டம் உள்ள போனா ஒரு 10-12 பேர் கிட்ட ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ண வருவானுங்க. அத்தனை பேர்த்தையும் ஒரே வெட்டில அசால்ட்டா தெரிக்க விடுவான். அப்படியே கட் பண்ணி அந்த ஒக்கம்போரே டவுனை காட்டுறாங்க. அங்க மக்கள் எல்லாம் சாப்பாடுக்கே பயங்கரமா கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு வைங்க. இந்த சுருவோட தான் காமெடி. ஏன்னா எல்லாத்தையும் சண்டைக்கு அனுப்பி விட்டுட்டு பக்கத்துல ஏதோ சண்டை நடக்குது போலன்னு கேஷலா சொல்லிட்டு இருப்பா. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 குழந்தைங்க பசியில கண்டமேனி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைதான், என்ன பண்றது காசுலயே வயிறு வேற கத்துது. பெரிய பசங்கன்னா கூட பரவாயில்ல, குழந்தை அதுக்கு மேல அழுகுது. அந்த டைம் சுரு கிட்ட ஒருத்தன் அடிச்சு புடிச்சு ஓடி வருவான். என்னடா விளக்கன்னு கேட்டா அவனோட குழந்தை பசி அதிகமாகி கண்ட்ரோல் பண்ண முடியாம ரிவர் வாட்டரை புடிச்சு குடிச்சிட்டாங்களாமா. எனக்கு ஒண்ணுதான் புரியல, பசி வந்தா அங்க எங்கன்னு கிடைக்கிறத எடுத்து திம்பாங்க, ஆனா இவங்க ஊர்ல மட்டும் தாயா பசி வந்தா தண்ணிய குடிக்கிறாங்க. பெரிய ஆளுங்கன்னா பரவாயில்ல, சின்ன பசங்க எதுக்கு அந்த தண்ணியை போய் குடிச்சிட்டு இருக்காங்க, சாப்பாடு வேணும்னு தானே அழுவாங்க. ஏன் இவங்க ஊர்ல தண்ணியே இல்லையா? இதெல்லாம் டூ மச் 3 மச்சாமா. சரி வாங்க வாங்கன்னு அவளும் அறக்க பறக்க கூப்பிட்டு போய் அதை சரி பண்றதுக்காக மூலிகை எல்லாம் எடுத்து கொடுப்பா. எல்லாம் அந்த ஃபேக்டரியால வந்த பஞ்சாயத்து பாருங்க என்ன லெவல்ல கலந்துகிட்டு இருக்குதுன்னு. இப்படி கலந்தா இந்த ரிவர்லாம் உருப்புடுமான்னு கேக்குறேன். முன்னாடி எல்லாம் என்ன இப்படி கலர் கலரா கன்றாவியாவா இருந்துச்சு, இல்லவே இல்லையே. சரி இப்ப இவங்க இடம் தான் இப்படி நாரி போய் இருக்குது. ஆனா மேல இருக்கானிலே விளக்கணைங்க, அவனுக்கு வர தனியா பாருங்க எப்படி பியூரா கிளீனா இருக்குதுன்னு. அது மட்டும் இல்ல, அரிசி கோதுமை ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் சாப்பிடுற காய்கறிகள் எல்லாம் அப்படியே பல தகன்னு அப்படியே மின்னும். கோழி முட்டையெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இந்த வேலையையும் அவனுக்கு பார்க்க மாட்டானுங்க. வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களை வச்சு வேலை வாங்கிட்டு காசுன்னு போய் நின்னா ரொம்ப கம்மியா கொடுக்கறது. எப்படின்னு ஒரு சாம்பிள் சொல்றேன். ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா 500 ரூபா கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஆனா இவனுக்கு 50 ரூபா தான் கொடுப்பானுங்க. இது எப்படி ஒரு ஃபேமிலி மேனுக்கு பத்தும்? ஏன்னா இந்த காசை வச்சு அவனால தண்ணியை கூட ஒழுங்கா வாங்க முடியாதாமா. அப்படின்னா தண்ணியையும் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அங்கேயும் பண்ணி வச்சிட்டானுங்க. ஓ அப்ப அதனாலதான் அந்த குழந்தைங்க ரிவர் வாட்டர் போய் அவசரமா குடிச்சிருக்குதுங்க. தப்பு இல்ல. சரி ஐயா என்னால முடியல, எனக்கு காசு நிறைய வேணும், ஃபேமிலியை ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டா, இல்லப்பா எல்லாம் முடியாதுன்னு சொல்லணும். ஏன்னா இவ்வளவுதான் தர சொன்னாங்கன்னு சொல்லலாம். இல்லன்னா இல்லப்பா இவ்வளவுதான் இருக்குது, நீ வேணா கொஞ்சம் வச்சுக்கேன்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுக்கலாம். நான் அவனுக்கு எட்டிட்டு மீச்சிருவானுங்க. அதுவும் வயசானவர்னு கூட பார்க்காம, கொஞ்சம் பொறுத்துக்குங்க வயசானவரே, நம்ம பிள்ளைங்க எல்லாம் அங்க அடிச்சு தெரிய விட்டுட்டு இருக்கானுங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவானுங்க. சொன்ன மாதிரி அங்க எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்களா ஜோரோவோட அட்டாக்க சுத்தி எத்தனை பேர் பறக்குறானுங்கன்னு. அட வம்புலுக்கும் போது ஒரு 10-15 பேர் தான் இருந்த மாதிரி இருந்தானுங்க, ஆனா பாத்தீங்கன்னா இத்தனை பேர் வந்திருக்கானுங்க. அதனாலதான் அவ்வளவு திமிரு அவ்வளவு தைரியம். சரி ஒரு வழி எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டானுங்க. அதுல ஒருத்தனை புடிச்சு இந்த ஊர் தலைவரோட பேர் என்னன்னு விசாரிச்சா அவன் பால்டெபு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுருவான். அப்ப அங்க ஏதோ ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சு.
வந்துருச்சு, அதனால தீயணைப்பு வண்டியை வர சொல்லுங்கன்னு அங்க ஒரு சைடு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும். இங்க லூஃபி டே பால்டபு ஒழுங்கா வெளியில வாடா வெண்ண, ஏன் வந்தா தப்பிச்ச, நானா புடிச்சா பொலந்துருவேன்னு நடு ஊருக்குள்ள நின்னு கத்திட்டு இருக்கான். ஒரு மக்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல ஓடிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஒட்டமாவை காமிச்சா தான் எல்லா இடமும் உடஞ்சு தரமட்டம் ஆயிருச்சுல்ல. அப்படி உடையும் போதே அடுத்த செகண்டே பிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடி இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கேயே உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் டைம் எடுத்து எஸ்கேப் ஆகும்போது ஹோல்டம் புடிச்சிருவான். அவ்வளவு பெரிய உருவம் அவன் மேல விழுந்துமே அவன் அசரல. அலேக்கா அவனையே தூக்கிக்கிட்டு எந்திரிச்சிருவான். பரவாயில்லையே பையன் மொக்க பீஸா இருப்பான், உடனே மட்டையாயிருவான்னு நினைச்சேன். அவனுக்குள்ளேயும் ஸ்ட்ரென்த் இருக்குது. இன்னும் சும்மாவா தலைவரா போட்டிருப்பாங்க. குட்டி போன பயமுட்டி அவனை தூக்கி ஒரே அடி. ஆல்ரெடி அவன் மட்டையாகி உடம்பு ஃபுல்லா மெகந்தி போட்டு வந்திருக்கான். இதுல இவன் வேற தூக்கி அடிச்சதுல கம்ப்ளீட்டா அந்த வீடு சரியா ஆரம்பிச்சிடும். அங்கெல்லாம் திப்பு எரிஞ்சுட்டு இருக்கும். அப்ப இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு தான் மக்கள் ஆளுங்களை வர சொல்லியிருக்காங்க. இவன் கத்திட்டு இடப்பான், என் வீட்டை இப்படி பண்ணவன் யாரான்னு. அந்த டைம் ஒரு அலக்கை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். இந்த மாதிரி நம்ம உராஷிமாவை அடிச்சு திரிக்க விட்டவன் ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த அந்த கில்லரோட கூட்டாளி தான். அவனுக்கு இங்கதான் இருக்கானுங்க உடனே அவனுக்கு செம கடுப்பாகும். அந்த டைம் லூஃபி வேற கத்திட்டு இருப்பான்ல, டே பால்டபு வெளியில வாடா வெண்ண விளக்கென்னு. அந்த சத்தம் இவனுக்கு கேட்டுரும். கொய்யால எவ்வளவு பெரிய ஆளு நானு, ஏதோ இந்த இடத்தோட ஓனர் மாதிரி கத்திட்டு இருக்கான். டேய் சவுண்ட குறடா, அப்புறம் தலைவன் எனக்கு என்னடா மரியாதை, இருடா வரண்டா உனிய பொழக்கன்னு வெறி கொண்டு கிளம்புவான். அதையும் கடைசியில போஸ்ட் கொடுத்து உன்னைய விட மாட்டேன்னு தொண்டைகிளிய கத்துவான். எதுக்கு தேவையில்லாம இப்படி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும், போய் சண்டை போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டியதானே. முட்டா பயிலுக நம்ம ஓட்டமா அண்ணா என்னைய காப்பாத்துனான்னு அவ ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். இவன் மாடு மாதிரி வாய பொழந்து இவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். மொத்தத்துல இப்ப லூஃபி கூட ஒரு பயங்கரமான சண்டையை போட போறான். அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். டாடா. Yeah!